செம்பக அரங்கினில் வாழ்பவளே எங்கள் செம்மொழி தமிழே செந்தமிழே கண்மணி செண்பகம் பெயரில் அமைந்த இக்காவிய அரங்கினை காப்பவளே மண்ணிடை மூத்த மொழி நீயே மாண்புகள் நிறைந்தாயம் தாயே கண்ணென போற்றி மதிக்கின்றோம் உமை காலமெல்லாம் நெஞ்சில் துதிக்கின்றோம். செந்தமிழே செண்பகமே செண்பகமே செந்தமிழே 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 செந்தமிழே. நல்லதோர் வீடை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நிலச்சுமையென வாழ்ந்திடப் புரிகுவையோ. திருவரங்கம் ராசவேல செண்பகத் தமிழரங்கில் திருக்குறளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்கிற பொது தலைப்பிலே இதுவரை 130 அதிகாரங்களை பார்த்திருக்கிறோம். அதாவது அறத்துப்பாலிலே 38 அதிகாரங்கள், பொருட்பாலிலே 70 அதிகாரங்கள், காமத்துப்பாலிலே 22 அதிகாரங்களை நிறைவு செய்திருக்கிறோம். 131வது அதிகாரம், அதாவது இந்த அதிகாரத்துடைய தலைப்பு புலவி என்பது. அந்த புலவி என்றால் என்ன, பொய்ச்சினம் என்று அதற்கு பொருள் சொல்கிறார்கள். அதாவது ஒரு தலைவி தன்னுடைய தலைவன் மீது தன்னுடைய கணவன் மீது பொய்யாக சினம் கொள்வது. அந்த சினம் அதிக நேரம் நீடிக்காது. அந்த சினம் என்பது ஒன்று இல்லை என்றாலும் கூட வாழ்க்கை வறண்ட வாழ்க்கையாக இருக்கும். அதனால் அவ்வப்போது தலைவன் தலைவியருக்குள்ளே ஏற்படுகின்ற சிறு பிணக்கு வாழ்க்கையிலே மேலும் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். ஆகையினால் அதை பற்றி இங்கே வள்ளுவர் புலவி என்கிற அந்த அதாவது 131வது அதிகாரம் புலவி. பொய்ச்சினம் அகதாவது இருவர் நெஞ்சும் புணர்ச்சி விரும்பாது புலக்க கருதிய வழி ஒருவரோடு ஒருவர் புலத்தல். ஒருவரோடு ஒருவர் புலத்தல் என்றால் ஒருவரோடு ஒருவர் பொய்ச்சினம் கொள்ளல் என்று பொருள். நெஞ்சோடு புலந்தார் நேராக புலவி கொள்கிறார். புல் அவி புலவி, அதாவது புல்லுதல் என்றால் பொருந்துதல், அதனை தவிர்த்தல், அதாவது தவிர்த்து விலகி தேட்டத்தை பெரிதாக உண்டாக்கல். திரும்ப ஒரு விருப்பத்தை அதிகப்படுத்துவது. கொஞ்சம் விலகி இருந்து விருப்பத்தை அதிகப்படுத்துவதுக்கு காரணமாக அமைவது இந்த புலவி. அதாவது தலைவன் தலைவியரிடத்தில் ஏற்படுகிற, கணவன் மனைவியரிடத்தில் ஏற்படுகிற, காதலன் காதலியரிடத்தில் ஏற்படுகிற சிறு பிணக்கு. ஊடல் என்றாலும் சிறு பிணக்கு தான். இது புலவி என்பது பொய்ச்சினத்தை வெளிப்படுத்துவது. அதாவது ஊடல் என்பது ஒருவர் பேசாமல் இருப்பது. இது புலவி என்பது பொய்ச்சினத்தை வெளிப்படுத்துவது. ஆகையினால இங்க இடத்துல இதில் பேசுகிறவர்கள் தலைவி பேசுவா, தலைவன் பேசுவான். சில நேரத்தில் தலைவன் தன் மனதுக்குள்ளே பேசிக்கொள்வான். சில நேரத்தில் தோழி பேசுவாள். இவர்களெல்லாம் இங்கே தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துவார்கள். அதாவது புலவரே தலைவராக இருந்தும் பேசுகிறார், தலைவியாக இருந்தும் பேசுகிறார், தோழியாக இருந்தும் பேசுகிறார். பேசுவது திருவள்ளுவர் தான். ஆனால் அவர்கள் பேசுகிற மாதிரி, தலைவி பேசுகிற மாதிரி, தோழி பேசுகிற மாதிரி, அதாவது தலைவன் பேசுகிற மாதிரி அந்த குறட்பாக்களை அவர் அமைத்திருக்கிறார் என்பதுதான் செய்தி. புல்லாது இரா புலத்தை அவரொரும்
அல்லல் நோய் காண்கம் சிறிது. இந்த தோழி சொல்கிறா, நீ தழுவாத, கொஞ்சம் சினம் கொள்ளுவது போல பாசாங்கு செய், அவர் அதனால் வருந்துவார், அதை நாம் கொஞ்சம் பார்ப்போம். அதாவது நீ சிறு கோபம் கொள்ளுவது போல செயல்படு, அப்போது அவர் பொறுக்க முடியாமல் உன்னுடைய கோபத்தை தணிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர் உன்னை நெருங்கி வருவார். அவரிடத்திலே சில வேறுபாடுகள் தோன்றும், அதை நாம் பார்ப்போம் என்று தோழி தலைவியினிடத்தில் சொல்வது போல அமைந்திருக்கிறது இந்த பாட்டு. புல்லாது இரா புலத்தை, புல்லாது என்றால் தழுவாது, புலத்தை என்றால் அதாவது புலவி கொள்வாயாக, சிரம் கொள்வாயாக. ஏன் அவரும் அல்லல் நோய் காண்கம் சிறிது, அவர் படுகிற துன்பத்தை நாம் பார்ப்போம். உன்னை தழுவ இயலாமல் நீ சினம் கொண்டிருக்கிற காரணத்தினாலே, நீ பொய்ச்சினம் கொண்டிருக்கிற காரணத்தினாலே அவர் வருந்துவார், துன்புறுவார். அவர் வருந்துகிற, அவர் துன்புறுகிற அதை நாம் பார்ப்போம், அதை நாம் வேடிக்கை பார்ப்போம் என்பது போல தோழி தலைவரிடத்தில் பேசுகிறாள். தலைவர் வேட்கையோடு தழுவ வரும்போது அவரை தழுவாமல் புலப்பாயாக, புலப்பாயாக என்றால் சிறிது சினம் கொள்வாயாக, அவரிடத்திலிருந்து நீ விலகி நிற்பாயாக. அவர் உறும் அல்லல் நோய், அதனாலே அவர் அடைகின்ற வேட்கை துயரை, வேட்கை தழுவ வேண்டும் என்கிற ஆசை, தழுவ வேண்டுகிற விருப்பம் இப்போ இயலவில்லை, அதனால் துன்புறுகிறான். வேட்கையை காண்கம் சிறிது, சிறிது நேரம் காண்போம், இதை வேடிக்கை பார்ப்போம். அவர் துடிப்பார் இல்ல, அவர் உன்னை தழுவ வேண்டும் என்று வருவார் அல்லவா, நீ அதற்கு இடம் கொடாமல் விலகி நிற்பாயல்லவா, அப்போது அவர் துன்புறுவார் அல்லவா, அந்த துன்பத்தை நாம் வேடிக்கை பார்ப்போம் என்று இலக்கிய நயம் தோன்ற இந்த தோழி பேசுவதாக அமைந்திருக்கிறது இந்த குறட்பா. தலைவரடையும் வேட்கை துயரை சிறிது பொழுது கண்டு மகிழ்வதற்காக அவர் தழுவ வரும்போது இடம் தவறாமல் தவிர்ப்போம். அதனால் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையிலே அதாவது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி அதிகப்படுத்துகிற செயல்பாடுகள் என்று சொல்லலாம். அடுத்தது சொல்கிறாரு, இந்த புலவி இருக்கிறதே இது வேணும், இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை வேணும், அப்போ தான் அந்த வாழ்க்கையிலே ஒரு சுவை இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. சாப்பாட்டுக்கு உப்பு போடுறோம், உப்பு கணக்காக போட்டால் சாப்பாடு சுவையாக இருக்கும், உப்பே இல்லாமல் இருந்தாலும் சாப்பாடு சுவைக்காது, உப்பு அதிகமாக சேர்ந்து விட்டாலும் சாப்பாட்டை யாரும் விரும்ப மாட்டாங்க, கரிக்கும். அது மாதிரி வாழ்க்கையில் எப்படி உணவுக்கு அளவாக உப்பு தேவைப்படுகிறதோ அதுபோல வாழ்க்கையிலேயும் அளவாக இந்த புலவி தேவைப்படுகிறது என்று பேசுகிறார். அதான் இந்த இரண்டாவது குறட்பா. உப்பமைந்தற்றார் புலவி, அது சிறிது மிக்கற்றால் நீளவிடல். நீளவிடல்னா அதாவது என்ன சொல்கிறாருங்க, அதை நீட்டிப்பது. அது அந்த புலவியை நீட்டிப்பது என்பது எது மாதிரின்னா அதிகமாக உப்பு போட்ட மாதிரி. அதனால் அளவாக இருக்கணும், அந்த புலவி என்பது ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்கணும். அப்போ வாழ்க்கையிலே எப்படி அளவாக உப்பு சேர்ந்தால் அது அந்த உணவு ருசிக்கிறதோ அது மாதிரி இந்த பொய்ச்சினமும் அளவோடு இருந்தால் அந்த வாழ்க்கை ருசிக்கும். எப்படி அந்த உணவிலே அதிகமாக உப்பு சேர்ந்து விட்டால் அந்த உணவு உண்பதற்கு தகுதியற்றதாக ஆகிவிடுகிறதோ அது மாதிரி இந்த சினமானது அதிகரித்து விட்டால் அப்போ அதுவும் வாழ்க்கையிலே அது துன்பத்தை தரும் என்பது இந்த குறட்பா. உப்பமைந்தற்றார் புலவி, அது சிறிது மிக்கற்றால் நீளவிடல். உப்பமைந்த புலவியாம் பொய்ச்சினம் உண்ணும் உணவில்
சேர்த்து கொள்ளும் உப்பினை போன்றது. அது சிறிது அப்பு சிறிதளவு மிக்கற்றால் நீடவிடல். மிகுந்தால் எப்படி ஆகுமோ அது மாதிரி நீளவிடல். அதாவது அந்த பொய்ச்சினத்தை நீட்டிக்காதே. பொய்ச்சினத்தை நீட்டித்தால் அது அதிகமான உப்பு சேர்த்துற மாதிரி ஆயிரும். வாழ்க்கையிலே கொஞ்சம் புலவி என்பது அளவோடு இருந்தால் நன்றாக இருக்கும். அதனால் நீள விடல்னா அதை நீள விடுவது, நீட்டிப்பது. நீட்டிப்பது எதுபோல என்றால் அதிகமான உப்பு சேர்ப்பதை போல. அதாவது புலவி அளவோடு இருப்பது என்பது குறைவான உப்பை, தேவையான உப்பை சேர்ப்பது. புலவி அளவுக்கு அதிகமாக இருப்பது என்பது அதிகமான உப்பை போட்டு அந்த சுவையை கெடுப்பது. உணவில் அளவோடு சேர்க்கும் உப்பினை போல் பொய்ச்சினம் அளவோடு இருந்தால் இன்பம் பெருகும். புலவி என்பது உணவுக்கு அளவாய் போடும் உப்பு போன்றது. அதனை சிறிதளவேனும் மிக விடுதல் உணவில் உப்பு மிகுதல் போலவே சுவையை கெடுத்ததாகிவிடும். அடுத்தது, அலந்தாரை அல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல். அதாவது புலந்தார்னா என்ன சொல்றாரு? தம்மோடு சிறுசனம் கொண்டிருப்பவரை, கொஞ்சம் கோபம் பண்ணிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு? இப்போ தலைவியை நெருங்கி வர்றாரு. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது? இணங்கி போக வேண்டும் தலைவனோடு. அப்போது நன்றாக முகம் கொடுத்து பேசிட்டோம். அப்படி இல்லாமல் அதை திரும்ப அதிகம் அடிச்சன்னா தழுவிக்கொள்ளாத விடுதல். அப்படி இன்னும் அப்படியும் விலகி போனான். அல்லல் நோய் செய்தற்றால், அதாவது மேலும் தீரா துன்பம் கொடுத்தது போலாகும். அதாவது அவனே பிரிஞ்சிருக்கிறான். அப்போ இப்போ தலைவியை நாடி வருகிறான். அப்படி தலைவியை நாடி வருகிற போது அவனோடு சேர்ந்து அவனை வரவேற்று அவனோடு மகிழ்ச்சியாக பேசி அவனை இன்புறுத்த வேண்டும். அப்படி இல்லாமல் அந்த நிலையிலேயும் விலகி போனால் அது மேலும் அவனுக்கு துன்பத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்ற கருத்தை சொன்னார். அல்லற்பட்டிருந்தாலே அயற்புதலும் ஆரைஞருற்றாரை அணங்குதலும் காய்ந்த நோய் உழப்பவரை கலக்குதலுமாம் என்று கலித்தொகை பேசுகிறது. தம்மோடு புலவி கொண்டிருப்பவரை வயப்படுத்தி தழுவிக்கொள்ளாமல் விடுதல் துன்பமுற்றவர்க்கு மேலும் துன்பம் செய்தலாகும். ஆகையினால அந்த புலவி என்பது ஓரளவுக்கு இருக்கணும். அதை உடனே அவர் வருகிறார், ரொம்ப கொஞ்ச நாள் கோபத்தில் இருக்கார். எவ்வளவு கோபத்தில் இருக்கா? இப்போ இவளை இந்த தலைவியை நாடி தலைவன் வருகிறான். அப்போ என்ன செய்யணும்? உடனே விட்டு கொடுத்து தலைவனை வரவேற்று தலைவனை இடத்திலே இன்முகம் காட்டி பேச வேண்டும், தழுவுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று பேசுகிறார். ஊடியவரை உணராமை வாடிய வள்ளி முதலறிந்தற்றுங்கிறாரு. அதாவது ஊடியிருக்கிறாரு, அதாவது ஊடல் கொண்டிருப்பவரை உணர்ந்து அதனை போகாது விடுவது. அதாவது ஊடல் தீர்க்கிறது, ஊடலை தணிஞ்சு போகிறது, ஊடலை விட்டுறது. அப்படி இல்லாமல் இருந்தால் உணர்ந்து அதனை போக்காது விடுவது. அந்த ஊடலை நீக்காமல் மீண்டும் கோபத்துக்கிட்டே இருந்து, மீண்டும் அவனிடத்திலே பிணக்கம் காட்டிக்கொண்டே இருந்து, மீண்டும் மீண்டும் அவனிடத்திலே சனம் காட்டிக்கொண்டே இருப்பது என்பது வாடிய வள்ளி முதல். அதாவது நீர்வளமின்றி வறண்டு போய் வாடி கிடக்கும் கொடி. ஒரு கொடி இருக்கு, தண்ணியே இல்லை, அது வாடி இருக்கு. அப்படி வாடி இருக்கிற கொடியை அப்படியே கிழங்கோடு பிடுங்கி எடுத்துட்டா அது எதுக்கும் பயன்படாமல் போயிடும்.
அது மாதிரி அப்போ என்ன செய்யணும், வாடி இருக்கிற கொடிக்கு தண்ணி ஊற்றுனா அது மீண்டும் நன்றாக வளரும். அது மாதிரி இந்த வாழ்க்கையும் கூட என்ன சொல்லுகிறார், தலைவன் தலைவியை நாடி வருகிற போது அவனிடத்திலே மகிழ்ச்சியாக பேசி அவனை அன்பாக நடந்து கொள்வது என்பது சிறப்பு. அப்படி இல்லாமல் மீண்டும் புறக்கணிப்பது என்பது அது எதை போன்றது என்றால், வாடி இருக்கிற செடியை வேரோடு பிடுங்கி எறிவதை போன்றது என்று பேசுகிறார். ஊடியவரை உணராமை வாடிய வள்ளி முதல் அறிந்தற்று. வள்ளி என்றால் வள்ளிக்கொடி, முதல் அறிந்தற்று என்றால் அந்த வேரை அறிந்து எடுப்பதை போன்றது என்று பேசுகிறார். கூடியிருந்தார் தன் செலவை கூறின் இசையால் என நொந்து தேடிக்கொண்டும் பொருள் நோக்கி தின்னும் துயரால் பிரிந்தேகி. ஒருத்த பிரிஞ்சு போகிறான் பொருள் ஈட்ட வேண்டும் என்பதற்காக. நாடும் பொருளை தேடியவின் நாடி வந்தால் அப்பொழுதில் அவன் திரும்பி வர்றான். என்ன பண்ணணும், ஊடல் கொள்ளல் வளர்கொடியின் உள்ளாம் வேரை அறுத்ததுவே. அப்படி இல்லாமல் அப்போ அவன் திரும்பி வருகிற போது ஊடல் கொள்ளுவது என்பது அந்த காய்ந்திருக்கிற அந்த கொடியை வேரோடு பறித்து எடுப்பது போன்றது என்று பேசுகிறார். ஊடியிருப்பவரின் உள்ள குறிப்பை உணர்ந்து அரவணைத்து கொள்ளாதவர் செயல் நீரின்றி வாடிப்போயிருக்கும் கொடியை அடியோடு பிடுங்கி எரிந்தது போலாகும் என்று பேசுகிறார். அடுத்த குறள், நலத்தகை நல்லவர்க்கு ஏர் புலத்தகை பூவன்ன கண்ணாரகத்து. ஒரு பெண்ணு பூ போன்ற கண்ணை உடையவள் அவளிடத்திலே பேசி ஊடலை தீர்ப்பது என்பது ஒரு சிறந்த ஆடவனுக்கு மேலும் அது அழகை தரக்கூடியது. ஒரு ஆடவன் அவன் என்ன பண்ணுகிறான், தன் மனைவியை பிரிந்திருக்கிறான், அதனாலே அவள் ஊடியிருக்கிறாள். அந்த ஊடலை இவன் தீர்க்க வேண்டும். அப்படி தீர்ப்பதுதான் இவனுக்கு அழகு. அதனால் இந்த இடத்துல ஒரு ஏர் என்கிற சொல்ல பயன்படுத்துகிறாரு. இந்த ஏர் என்பதற்கு அழகு, அதுவும் அளவடையாக போடுகிற போது பேரழகு. ஒரு ஆடவனுக்கு அழகு என்ற அவனுக்கு அழகு எப்போது சேருகிறது என்றால், ஊடியிருக்கிற தன்னுடைய தலைவியை அந்த ஊடலை நீக்கி அவளோடு மகிழ்வாக இருப்பது. நலம்பிக்க பண்புகள் பலவும் அமைந்த தலைவராம் நல்லவர்க்கு மேம்பட்ட அழகு என்பது பூவன்ன கண்ணாரகத்து பூப்போலும் கண்களுடைய தலைவியிடத்து அந்த ஊடலை தீர்த்தலாகும். ஏர் என்பது அழகு. ஏர் என்று அளவிடைய போட்டால் அதற்கு பேரழகு என்று நம்முடைய இளங்குவரனார் விளக்கம் தருகிறார். நல்லியல்வெல்லாம் அமைந்த இனிய தலைவர்க்கு தனி அழகாவது பூ போலும் கண்களை உடைய தலைவியிடத்து உண்டாகும் ஊடலை தீர்ப்பதேயாகும். அடுத்த அருமையான குறள், துணியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயுமற்று. அதாவது துணி என்றால் மிகுந்த சினம், புலவி என்றால் குறைஞ்ச சினம். இந்த ரொம்ப சினம் என்ன பண்ணும், அது ரொம்ப சினம் இல்லைன்னா வாழ்க்கை கனி போல் இனிக்கும். கொஞ்சம் சினமும் இல்லைன்னா அது அதாவது வெட்டாங்காய் மாதிரி இருக்கும், கொஞ்சம் கூட சுவை இல்லாமல் இருக்கும். அதனால் என்ன சொல்கிறாரு, மிகுந்த சினமும் கூடாது, அதாவது துணியும் கூடாது, புலவியும் வேண்டும். துணி என்பது மிகுந்த சினம், அந்த மிகுந்த சினம் இல்லை என்றால் வாழ்க்கை கனிபோல் இனிக்கும். அந்த புலவி இல்லை என்றால் அது கருக்காய் போல் துவர்க்கும். ஆகையினால மிகுந்த சினமும் கூடாது, புலவியும் வேண்டும் என்ற கருத்து இந்த குறட்பாவிலே சொல்லப்படுகிறது. துணியும் புலவியும் இல்லாயின் பெரிதளவு சினத்தால் ஆகிய துணியும் சிறிதளவு சினத்தால் ஆகிய புலவியும்
காதலர் வாழ்வில் இல்லையானால் காமம் காம இன்பம் துணியில்லாயாயின் கனிபோல் இனிக்கும், புலவி இல்லாயாயின் கருக்காய் போல் துவர்க்கும். ஆகையினால அடுத்த குறள்ல ஊழலின் உண்டாங்கோர் துன்பம் புணர்வது நீடுவதன்றுகள் என்று. அந்த ஊழல்ல கூட ஒரு துன்பம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஊழலினாலே அவளை தலைவி சேர்வது இயலாது போகுமோ என்பதனால ஊழல் கொள்ளும் பொழுது தலைவன் தலைவியற்கு ஏற்படுவதொரு துன்பம் உண்டு. அது என்னவென்றால் புணர்வது நீடுகோல் அன்றியல்கள் என்று. கூடித் தழுவும் போது நீடிப்பு இல்லாமல் குறைந்து விடுமோ, அதாவது அவளோடு சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை இந்த ஊழலினாலே தடைப்பட்டு போகுமோ என்ற காரணத்தினால்தான் ஊழலில் கொஞ்சம் துன்பம் இருக்கிறே தவிர மற்றபடி ஊழல் என்பது தேவையான ஒன்று. ஊழலே காலம் கழிந்து விட்டால் கூடுதல் பொழுது சுருங்கி போய்விடுமோ என்னும் துன்பம். நோதல் எவன் மற்று நொந்தார் என்று அகுதறியும் காதலர் இல்லா வழி. அதாவது காதலன் தன்னுடைய தலைவி துன்பத்தை அறிந்து கொள்ளாத இடத்திலே இந்த தலைவி அதற்காக வருந்துவதனாலே என்ற பயனும் இல்லை. ஐயோ, நம்முடைய காதலி நம்முடைய தலைவி வருந்துவாளே, தனித்திருப்பாளே, பிரிவினாலே துன்புறுவாளே என்று நினைக்காத விடத்தில் இந்த தலைவி வருந்துவதனாலே பயனில்லை என்பது இந்த குறள். நாம் உடனில்லாதிருப்பதால் இவர் நொந்து துயருற்றார் என்று அகுதறியும் காதலர் இல்லாத வழி. அதனை அறிந்து துயர நீக்க வேண்டிய காதலர் இல்லாத இடத்து நோதல் எவன் மற்று அவனை நாம் நோவதால் ஆகும் பயன் என்ன? எதுவும் இல்லை. நாம் நம்மையே நொந்து கொள்ளாமல் அவரை நொந்து கொள்வதால் பயன் ஏதுமில்லை. ஒரு தலைவி தன் துயரை அறியா துஞ்சுகின்ற ஊரவனை நோக்கி அவன் சொல்றான், நான் வருத்தப்படுகிறேன், தலைவனை பிரிந்திருக்கிறேன், உறக்கம் இல்லாமல் இருக்கிறேன். ஆனால் இந்த ஊர் மக்களெல்லாம் என்னை பற்றி கவலைப்படாமல் எல்லாம் தூங்குறாங்க. அவர்கள் மேலே கோபப்பட்டு அந்த தலைவி ஒரு பாட்டு பாடுறா. முட்டுவேன்கொல் தாக்குவேன்கொல் ஓரேன் யானோ பெற்றி மேலிட்டு ஒல்லன கூவேன்கொல் அலமரல் அசைவழி அலைப்ப என் உயவு நோய் அறியாது துஞ்சும் ஊர்க்கே. என்னுடைய துன்பத்தை அறியாமல் இப்படி தூங்குறாங்களே, இவங்களை நான் என்ன பண்ணுறது? முட்டுவேன்கொல் தாக்குவேன்கொல் ஓரேன் யான் ஒரு பெற்றி மேலிட்டு உள்ளன கூவேன்கொல் என்று ஒரு தலைவி பேசுகிறாள். இவர் துன்புற்றார் என்பதை உணர்ந்து உதவி செய்யும் தலைவரில்லாத இடத்தில் அவரை நிறைந்து வருந்தி இருப்பதால் என்ன பயன்? நீரும் நிழலது இனிதே புலவியும் வீடுனர் கண்ணே இனிது. தண்ணி இருக்க, அந்த நிழலில் இருக்கிற தண்ணி இனிமையாக இருக்கும். அது மாதிரி புலவி எப்போ இனிமையாக இருக்கும்னா, தன்னை விரும்புகிறவர் என்று ஒருவர் இருக்கிற போது அப்போது அவர்கள் கொண்டுகின்ற புலவியிலே ஒரு இன்பம் உண்டு. அவர் விரும்பலைன்னா புலவி இருந்து பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. புலவி கொள்ளலும் வீடரர் கண்ணே என நம்மிடத்து அன்பு கொள்வோரிடத்து இனிமையானது. ஊடல் உணங்க விடுவரோடு என் நஞ்சம் கூடுவேம் என்பது அவா. ஊடல் உணங்க விடுவரோடு ஊடியிருக்கும் போதில் அவர் ஊடலை தணியாமல் வாடி வருந்த விடுபவரை விட்டு விடுதல் என் நெஞ்சமானது கூடுவேம் என்பது அவா யாம் கூடி திளைப்போம் என்றிருப்பது ஆவல் மிகுதியால் ஏற்படுவதாகும். அதாவது என்ன சொல்றாரு? ஊடல் உணங்க விடுவரோடுன்னா, உணங்க விடுதல்னா வாடுமாறு விடுதல். அதாவது கூடியிருக்கும் போதில் அதனை தணியாமல் வருந்த விடுபவரை விட்டுவிடாமல் அவரோடு கூடுவதென்று என் நெஞ்சம் இயல்வது அதன் ஆவல் பெருக்காலேயாம் என் பயனும் செய்யாது என்று பேசுகிறார். ஆகையினால
புலவி என்கிற அதிகாரம் நிறைவு பெற்றது. சிறப்பாக நிறைவு இருக்கிறோம். இந்த குறட்பாக்குடைய விளக்கங்களை எல்லாம் கேட்டு பயன்பெற்ற அன்பர்களை வாழ்த்தி அவர்கள் நம்முடைய பேச்சை செவிமடுத்தமைக்காக எம் நன்றியும் அவர்களுக்கு உரித்தாக்குகிறோம். நன்றி, வணக்கம்.